நீ உன்னுடைய பிடித்த பிடிவாதத்திலே இருக்காத. அதை விட்டுட்டு என்னுடைய சித்தத்திற்கு ஒப்புக்கொடு. மனம் திரும்பு. என்னுடைய வழி நடத்துதலுக்கு உன்னை ஒப்புக்கொடு. என்னுடைய சித்தத்திற்கு உன்னை ஒப்புக்கொடு என்று கர்த்தர் அழுகிறார். கர்த்தர் கண்ணீர் விடுகிறார். ஆனால் அவர்களோ அதற்கு கேட்க அவர்களுக்கு மனதில் எங்களுக்கு இந்த விடுதலை தான் வேண்டும் என்று இருந்தார்கள். 70வது நூற்றாண்டிலே அதற்காக இவர்கள் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். ரோமர்கள் வந்து எல்லோரையும் அடித்து கொன்று போட்டு தேசம் இல்லாமல் போனது. தேவாலயம் இடிக்கப்பட்டது. இயேசுவானவர் எந்த தேவாலயத்திலே பேசினாரோ அந்த தேவாலயம் முழுவதுமாய் ஒரு கல்லின் மேல் இல்லாமல் இயேசு சொன்ன காரியங்கள் நிறைவேறினது கிபி 70வது நூற்றாண்டிலே. அப்பொழுது இஸ்ரவேல் தேசம் இல்லாமற் போனது. ஆனால் இன்னொரு இஸ்ரவேல் ஏற்கனவே உதயமாயிருந்தது. மெய்யான இஸ்ரவேல் உதயமானது. தேசமாகிய இஸ்ரவேல் இல்லாமற் போனது. ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஒரு நோக்கத்தோடு உருவாக்கினார். இஸ்ரவேல் தேசத்தை ஒரு நோக்கத்தோடு உருவாக்கினார். இஸ்ரவேலே, நீ உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். நீ உலகத்திற்கு உப்பாய் இருக்க வேண்டும். உன்னை பார்த்து மற்ற எல்லா ஜாதிகளும் யெகோவா தேவனுடைய அதிசயங்களையும் யெகோவா தேவனுடைய வழி நடத்துதலையும் அவர்கள் பார்த்து யெகோவா தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு இஸ்ரவேல் என்கிற தேசத்தை உருவாக்கினார். ஆனால் அந்த தேசமோ அவைகளை எல்லாம் விட்டுவிட்டது. அந்த காரியங்களை எல்லாம் விட்டு தோற்று போனது. அது தோற்று போன இடத்திலேயே இன்னொரு கிளை முளைத்தெழும்புகிறது. ஆண்டவர் இயேசு என்கிற கிளை முளைத்தெழும்பி, நானே மெய்யான திராட்சை செடி, நானே மெய்யான இஸ்ரவேலன் என்று சொல்லி ஒரு புதிய இஸ்ரவேல் உதயமானது. தேசமாகிய இஸ்ரவேல் ஒன்றுமில்லாமல் போனது. புதிய இஸ்ரவேல் முளைத்தது. அந்த இஸ்ரவேல் என்னதான் பெருசு நினைச்சிட்டு இருந்தாங்க? ரோமர் கையிலிருந்து விடுதலை, ஜியாகிரபிக்கல் டெலிவரன்ஸ், அதுதான் முக்கியம் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கிற இஸ்ரவேலோ அந்த கதை தான். இப்ப இருக்கிற இஸ்ரவேலோ அந்த கதை தான். எந்த கதை? ஜியாகிரபிக்கல் டெலிவரன்ஸ் தான். எங்களுக்கு பக்கத்து நாட்டில இருந்து விடுதலை வேணும், எங்கள் நிலம் எங்களுக்கு தான், யாரையும் உள்ள விட மாட்டோம், எங்க தேசம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு இன்னும் ஜியாகிரபிக்கல் டெலிவரன்ஸ்க்காக தான் இன்னும் போராடுறாங்க. இன்னும் யுத்தங்கள் நடக்குது. அவர்கள் என்ன தவறுகளை அப்போ செய்தார்களோ அதே தான் இப்பொழுதும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ வேறு ஒரு நோக்கத்திற்காய் அவர் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். ஆனால் இஸ்ரவேல் தோற்று போனபடியினாலே இயேசு நான் தான் இனிமேல் இஸ்ரவேலன் என்று ஆண்டவர் இஸ்ரவேலராய் மாறி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை, அற்புதங்களை வேறு விதமாய் செய்கிறவராய் இருக்கிறார். God works in unusual ways in our lives.